வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. சத்தியம் சத்தியமே நிகழ்ச்சியை காண வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நாங்கள் இயேசுவின் அன்பான பெயரால் வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த எளிய செய்தியானது உங்களது வாழ்வில் ஒரு அருமையான மாற்றத்தை கொண்டு வரும் என்று நாங்கள் நம்புகிறோம். பிரியமானவர்களே, உங்களது வாழ்க்கை எப்படி இருக்கிறது? என்ன கஷ்டங்கள், வேதனைகள், துக்கங்கள், துயரங்கள் வந்தாலும் அசைந்து கொடுக்காத, அசையாத ஒரு வல்லமையான வாழ்க்கை வாழ்ந்து வருகிறீர்களா? அல்லது வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள் எது வந்தாலும் சோர்ந்து போய் கீழே விழுந்து விடுகிறீர்களா? இன்று நமது வாழ்வை அசைத்து பார்ப்பதற்கு, நமது இருதயத்தின் தைரியத்தை அசைத்து நம்மை ஒன்றுமில்லாமல் செய்வதற்கு எத்தனையோ விஷயங்கள் சமூகத்திலும், குடும்பத்திலும், தனிப்பட்ட வாழ்க்கையிலும் வரிசையாய் நிற்கிறது. ஆம், விலைவாசி உயர்வு. எத்தனை நடுத்தர மக்களாக இருந்து நம்ம எத்தனை சம்பாதித்தாலும் கூட சமாளிக்க முடியாத அளவுக்கு அரிசி, பருப்பு போன்ற விலைகள் எல்லாம் உயர்ந்து கொண்டே போகிறது. விலைவாசியானது விஷம் போல ஏறிக்கொண்டு போகிறது. அதை பார்க்கும் பொழுது நாம் மனநொந்து போகிறோம். தீராத நோய்கள், புதிதாக பல நோய்கள், எங்கெடுத்தாலும் சக்கரை வியாதிகள், கேன்சர் நோய், புற்றுநோய் என்று தீராத நோய்கள் என்று வந்து அது நமக்கு சொல்லணும்னா வேதனைகளை தருகிறது. அதற்காக செலவழிக்கிற பணம் நம்மால் சமாளிக்க முடிவதில்லை. அடுத்து பற்றாக்குறை, எவ்வளவு சம்பாதித்தாலும் நமக்கு பற்ற மாட்டேங்குது. அடுத்து உறவுகளில் பிரச்சனை, அம்மா அப்பா, சொந்த பந்தம், மாமா மச்சான் என்று உறவுகளுக்கிடையே பிரச்சனை, வேதனை, துக்கம், உடைந்து போன குடும்பங்கள், கணவன் மனைவி திருமணமாகி ஒரு மாதத்துக்குள்ளாக விவாகரத்து பெற்றுக் கொள்கிறார்கள். குடும்ப உறவுகளில் பிரச்சனை, வேலையில்லா திண்டாட்டம், PhD படித்தாலும் கூட இன்று வேலை இல்லை, சரியான வேலை இல்லை, சரியான சம்பளம் இல்லை, பயம், எதிர்காலத்தை குறித்து பயம், தோல்விகள், எதை தொட்டாலும் தோல்வி தோல்வி தோல்வி, கவலை, கோபம், இவையெல்லாம் நமது வாழ்வை ஒன்றுமில்லாமல் செய்கிறது. அசையாத இத்தனை வந்தாலும் இவை எல்லாவற்றையும் தாண்டி ஒரு உறுதியான வாழ்க்கை வாழ்வேன் என்று சொல்வதற்கு நம்மால் முடிவதில்லை. சீக்கிரமாய் நம்ம கவலைப்படுகிறோம், சீக்கிரமாய் சோர்ந்து போகிறோம். ஆனால் இதன் மத்தியிலும் விலைவாசி உயர்ந்தாலும், தீராத நோய்கள் நம்மை தாக்கினாலும், பற்றாக்குறைகளும், உறவுகளுக்கிடையே பிரச்சனையும், உடைந்து போன குடும்பங்கள் மத்தியிலும் கூட, பயம், தோல்விகள் மத்தியிலும் கூட அசைக்க முடியாத ஒரு அருமையான வாழ்க்கை வாழ்வதற்கு நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா? தேவன் எந்த பிரச்சனை வந்தாலும் கூட அதன் மத்தியில் சோர்ந்து போகாமல் தைரியமாய் வாழ்க்கையை எதிர்கொண்டு ஒரு அசைக்க முடியாத வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்கான சில வழிமுறைகளை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் அவர் வேத புத்தகத்தில். லூக்கா அதிகாரம் 6:46 இப்படி வாசிக்கிறோம். என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெரும்பெல்லம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிற்று. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தேவன் என்ன சொல்கிறார்? அசைக்க முடியாத ஒரு வாழ்க்கை என்று வாசிக்கிறான். பெரும்பெல்லம் போல பிரச்சனைகள், ஆனாலும் அந்த பெரும்பெல்லம் போல பிரச்சனைகள் ஒரு மனிதனை மோதினாலும் கூட அவன் கொஞ்சம் கூட அசையாமல் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறான். அப்படிப்பட்ட வாழ்க்கையை உங்களுக்கு தருவதற்கு தேவன் இந்த பகுதியிலிருந்து 3 முக்கியமான சத்தியங்களை சொல்லுகிறார். முதலாவது என்ன வாசிக்கிறோம்? ஒரு மனிதன் அசைக்க முடியாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் அவன் என்னிடத்தில் வந்து என்று வாசிக்கிறோம். தேவனிடத்தில் வர வேண்டும், இயேசுவிடத்தில் வர வேண்டும்.
உங்களது சுய பலத்தால், சுய ஞானத்தால், உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தால், அறிவால், புத்தியால் உங்களது வாழ்க்கையை ஒரு வலிமையான, அசைக்க முடியாத வாழ்க்கையாய் கட்டி எழுப்ப நீங்கள் விரும்பினால் நிச்சயமாக தோற்று போவீர்கள். நமது வாழ்க்கை நம்மால் ஆகாதது என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆகவே நாம் தேவனிடம் வர வேண்டும், இயேசுவிடம் வர வேண்டும். வானத்தையும் பூமியையும் படைத்து உங்களுக்காக, எனக்காக சிலுவையில் உயிரையே தந்த அந்த இயேசுவிடம் நீங்கள் வர வேண்டும். ஆண்டவரே, எனது வாழ்க்கையை நீர் பொறுப்பிடும். இந்த சமூகத்தில், இந்த பூமியில் நான் வாழக்கூடிய வாழ்க்கையானது எனக்கு மிகவும் பாரமாக இருக்கிறது. எனது வாழ்க்கையை பல விஷயங்கள் அசைத்து பார்க்கிறது. பெருவெள்ளம் போல பிரச்சனை என்னை மூழ்கி தள்ளுகிறது. குடும்பத்தில், வேலை செய்யும் இடங்களில், படிக்கும் இடங்களில், என தனிப்பட்ட வாழ்க்கையில் சொல்லன்னா பிரச்சனைகள் அணிவகுத்து நிற்கிறது. என்னால் முடியவில்லை என்று சொல்லி நீங்கள் இயேசுவிடம் வந்து சொல்லுங்கள், வேறு எங்கும் அல்ல. இரண்டாவது, என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு, இருபுறமும் கருக்குள்ள ஒரு பட்டயத்தை போல ஜீவனுள்ள உயிர் தருகிற இந்த வார்த்தை, 66 புத்தகங்கள் அடங்கிய தேவனது வார்த்தையாக இந்த பைபிளை நாம் வாசிக்க, தியானிக்க வேண்டும். இன்று நமக்கு எல்லாவற்றுக்கும் நேரம் இருக்கிறது. தினசரி பத்திரிகையை நாம் 2 முறை 3 முறை வாசிப்போம். ஆனால் கடவுளது வார்த்தையை வாசிப்பதற்கு நம்மால் முடிவதில்லை. அதனால்தான் நமது வாழ்க்கையானது நாம் வாசித்தது போல ஒரு அசையாத கண்மலையின் மேல் கட்டின வீட்டை போல நமது வாழ்க்கை இல்லாமல் மணல் மேல் வீடு கட்டினவனைப் போல நமது வாழ்க்கையானது காணப்படுகிறது. மூன்றாவது, இயேசுவிடத்தில் வர வேண்டும், அவருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும். மூன்றாவது, அவைகளின்படி செய்கிறவன். ஆம், ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது என்பார்கள் அல்லவா? நான் வெறுமனே வேதத்தை வாசித்து தியானித்து விட்டு ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லியும் அவர் சொல்லுகிறபடி நாம் நடக்காமல் போனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. தேவனது வார்த்தையை வாசித்து புரிந்து கொண்டு அதன்படி வாழ வேண்டும், அதை செய்ய வேண்டும், அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவன் தெளிவாக சொல்லுகிறார், அப்படி கீழ்ப்படுகிறவனை நான் கண்மலையின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்புப்படுத்துவேன் என்கிறார். அவன் மேல் பெருவெள்ளம் போல பிரச்சனைகள் மோதி அடித்தாலும் கூட அவன் அசைக்க கூட போயிட்டு வாசிக்கிறோம். ஆனால் தேவனது வார்த்தையை இயேசுவிடம் வந்து தேவனது வார்த்தையை கேட்டு அவைகளின்படி செய்யாதவன் மணல் மேல் கட்டின வீட்டுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெரும்பெல்லம் அதன் மேல் மோதின உடனே அது விழுந்து போயிற்று, அழிந்து போயிற்று என்று வாசிக்கிறோம். உங்களது தனிப்பட்ட வாழ்க்கை, உங்களது குடும்ப வாழ்க்கை, உங்களது சமூக வாழ்க்கை, எத்தனை பிரச்சனைகள் பெருவெள்ளம் போல மோதி அடித்தாலும் அது விழுந்து அழியாமல் நிலைத்திருக்க வேண்டுமானால் நீங்கள் இயேசுவிடம் வர வேண்டும். அவரது வார்த்தையை நீங்கள் வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். அந்த வார்த்தை சொல்லுகிறபடி உங்களது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த வார்த்தை என்ன சொல்கிறது? இந்த 66 புத்தகத்தின் சாராம்சம் என்பது ரட்சிப்பு. தேவனை, அதாவது ஒரு பரிசுத்தமுள்ள, எந்த பாவமே செய்யாத, அன்புள்ள, பரிசுத்தமுள்ள அந்த தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அந்த தேவனோடு மனிதனானவன் ஒரு உறவு கொண்டிருக்க வேண்டும், நல்ல உறவு கொண்டிருக்க வேண்டும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவன் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறாரோ அதற்கு எதிரானபடி மனிதன் மகா பெரிய பாவியா இருக்கிறான். எல்லா மனிதனும், இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் எல்லாரும், பேசிக்கொண்டிருக்கிற நான் உட்பட உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் தேவனுடைய பார்வையில் குற்றம் செய்திருக்கிறோம், பாவம் செய்திருக்கிறோம், தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை செய்திருக்கிறோம், சொல்லாலும் செயலாலும் சிந்தனையாலும். ஆகவே இந்த பரிசுத்தமுள்ள தேவனிடத்தில் இந்த பாவியாகிய மனிதன் எப்படி செல்ல முடியும்? எப்படி பாவ மன்னிப்பு பெற முடியும்? தேவன் தெளிவாக சொல்லுகிறார், பரிசுத்தமுள்ள தேவனுடைய சமூகத்தில் சென்று அவரோடு கூட நல்ல உறவு வேண்டுமானால் நமது பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். ஆகவே முதலாவது வேதவசனம் நம்மை உந்தி தள்ளக்கூடிய விஷயம் என்னவென்றால், நீங்கள் உங்களது பாவங்களை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்கிறார். இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது அவருடைய ஊழியத்துடைய முதல் வார்த்தையே பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, ஆகவே மனம் திரும்புங்கள். நமது பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். தேவனது வார்த்தையை வாசிக்கும் பொழுது அது நாம் பாவத்தை விட்டு மனம் திரும்புவதற்கு ஏதுவாக நம்மை உற்சாகப்படுத்துகிறது. இரண்டாவது,
பாவத்தை விட்டு மனம் திரும்பினால் மட்டும் போதாது, தேவனது ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்க வேண்டும். நாம் இந்த பிரச்சனைகளால், இந்த வேதனைகளால் கெட்டு அழிந்து போகாதபடிக்கு, நமது பாவங்களால் அழிந்து போகாதபடிக்கு, பரலோக தேவனோடு கூட நல்ல உறவை சம்பாதித்துக் கொள்வதற்கு நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். நமது பாவத்தை மன்னிப்பதற்காக நம்மேல் வரக்கூடிய தண்டனையை இயேசுவாகிய தேவன் பூமியில் மனிதனாக பிறந்து தன்மேல் ஏற்றுக்கொண்டவராக சிலுவையில் அவர் உயிரையே தந்து 3ஆம் நாளில் மரணத்தையும் நரகத்தையும் ஜெயித்து அவர் உயிரோடு எழுந்தார் என்று நீங்களும் நானும் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசிக்கும் பொழுது நமது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பெருவெள்ளம் போல எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் கூட அதை சகித்துக் கொள்வதற்கு, தாங்கிக் கொள்வதற்கு, அதன் மத்தியில் ஒரு அசையாத வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான எல்லா உதவிகளையும் அவர் உங்களுக்கும் எனக்கும் தருவதற்கு தயாராக இருக்கிறார். இயேசுடைய ஆசையே அதுதான். அதனால்தான் அவர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். ஆழமாய் தோண்டி கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அதன் வீட்டின் மேல் மோதிற்று, ஆனாலும் அசைக்க கூடாமல் போயிற்று. விலைவாசி உயர்வுகள், தீராத நோய்கள், பற்றாக்குறைகள், உறவுகளில் பிரச்சனை, உடைந்து போன குடும்பங்கள், பயம், தோல்விகள், கவலைகள், கஷ்டங்கள், வேதனைகள், துக்கங்கள் எது வந்து பெருவெள்ளம் போல மோதினாலும் கூட அந்த மனிதனை அசைக்க முடியாது. அவன் கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிறான். இயேசு கிறிஸ்துவுடைய பரிசுத்த இரத்தத்தால் அவன் கழுவப்பட்டிருக்கிறான். அவன் பாவம் முழுவதும் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இயேசுவிடத்தில் வந்து அவரது வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தை சொல்லுகிறபடி பாவத்தை விட்டு மனம் திரும்பி தனது பாவத்திற்காக சிலுவையில் உயிரையே தந்து உயிரோடு எழுந்த அந்த இயேசுவை விசுவாசிக்கிறவனுக்கு மட்டுமே சாத்தியப்படும். நீங்கள் அப்படி இயேசுவை நம்புகிறீர்களா? அல்லது ஒரு சின்ன கவலை, ஒரு சின்ன கஷ்டம், ஒரு சின்ன தோல்வி வரும் பொழுது துவண்டு போகிறீர்களா? அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி? அப்படி அல்ல. எத்தனை கஷ்டங்கள், வேதனைகள், துக்கங்கள் வந்தாலும் கூட அதையெல்லாம் தாண்டி தைரியமாக இயேசுவுக்காக ஜீவிப்பதுதான், தைரியமாக நாம் வளமையாக ஜீவிப்பதுதான் நமக்கு உதவியாக இருக்கும். பிரியமானவர்களே, நாம் கடற்கரைக்கோ கடலுக்கு பக்கத்திலேயோ கலங்கரை விளக்கம் என்ற ஒரு பெரிய தூண் நிறுத்தப்பட்டிருப்பதை பார்த்திருக்கிறீர்கள். அது அமைதியாய் இருக்கிற கடலுக்கு அருகில் வைக்க மாட்டார்கள். எந்த கடலில் அதிகமான புயலும் கொந்தளிப்பும் இருக்கிறதோ அந்த கடலில் தான் அந்த கலங்கரை வைக்கப்படும். ஏனென்றால் கப்பல் வரும் பொழுது, அது புயலிலும் கொந்தளிப்பிலும் இருக்கும் பொழுது சரியான பாதை காட்டுவதற்காக அந்த புயல் கொந்தளிப்புகள் மத்தியில் அதையெல்லாம் தாண்டி அந்த கலங்கரை விளக்கமானது தனது விளக்கை பிரகாசித்து அநேக மக்களை காப்பாற்றும். அதுபோல உங்களது வாழ்வில் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய கஷ்டங்கள், வேதனைகள், துக்கங்கள், துயரங்கள், தீராத நோய்கள் என்று எல்லா பெருவெள்ளத்து மோதல்களையும் நீங்கள் சகித்து அதையெல்லாம் தாண்டி உலக மக்களுக்கு வெளிச்சமாக பிரகாசிக்க விரும்பினால் அதற்கு ஒரே ஒரு வழி, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அவர் சிலுவையில் உங்களுக்காக உயிரையே தந்தார் என்று அவரை நம்ப வேண்டும். பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். ஆம், இயேசு அல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே உங்களது வாழ்க்கை இந்த உலகம் தருகிற பல இடரல்கள், பல இன்னல்கள், பல பாவங்கள், பல பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி ஜொலிக்க வேண்டுமானால், பிரகாசிக்க வேண்டுமானால், கலங்கரை விளக்கையும் போல நீங்கள் நிமிர்ந்து நிற்க வேண்டுமானால், நீங்கள் இயேசுவிடத்தில் வந்து அவரது வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தை சொல்லுகிறபடி உங்களது பாவங்களை விட்டு மனம் திரும்பி இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது அவர்தான் உண்மையான தேவன், அவர்தான் உங்கள் பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் திறந்தார் என்று நம்பும் பொழுது உங்களது வாழ்க்கை அசைக்க முடியாத அளவுக்கு ஒரு வல்லமையான வாழ்க்கையாக அமையும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை இயேசு உங்களுக்கு தருவாராக. ஆமேன். சத்யம் சத்யமே, சத்யம் சத்யமே.